வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். திருச்சியில் இருக்கக்கூடிய பூம்புகார் சேல் ஷோரூமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த விளக்குகள் சொல்லுவாங்க. ஸோ நாம் இந்த திருச்சி பூம்புகார் சேல் ஷோரூம் உள்ளார போயிட்டு அந்த மாதிரியான என்னென்ன எந்தெந்த சைஸில் என்னென்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஸோ வாங்க ஷோரூம் உள்ளார போகலாம். ஸோ நாம் இந்த ஷோரூமுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளார என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்ம கோவில்களுக்கு அப்புறம் நம்ம ஒரு அலங்காரத்துக்காகவும் இதை நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. இப்போது நாம் இந்த ஷோரூமினுடைய உள்புறத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வுட் கார்விங்ஸ்லாம் தனி செக்ஷனாகவும் அப்புறம் இந்த மெட்டல் பிராஸ் இதெல்லாம் தனி செக்ஷனாகவும் வச்சுருக்குறாங்க. வாங்க நாம் உள்ளே போய் பார்க்கலாம். குத்து விளக்கு அப்படின்னாலே பூம்புகார் தான் சொல்லுவாங்க. ஸோ அது நாச்சியார்கோவிலில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன். ஸோ அந்த விளக்குகள்லாம் இந்த ஷோரூமில் கிடைக்குது. கண்டிப்பாக இருக்குது சார். ஓகே மேடம். அதில் எந்தெந்த மாதிரியெல்லாம் விளக்கு இருக்குது? நம்மக்கிட்ட சின்ன சைஸு 6 இன்ச் விளக்குலேருந்து 6 அடி விளக்கு வரைக்கும் இருக்குது. காமாட்சி விளக்குங்கிற அந்த குட்டி இந்த விளக்குலேருந்து இது அந்த பாலாடை விளக்குன்னு சொல்லுவாங்க. இது பாலாடை விளக்கு, இது காமாட்சி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு. இது நம்ம பூஜையில் எல்லார் வீட்லையும் வைக்கக்கூடிய விளக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா இது கஜலட்சுமி போட்ட விளக்கு, இது கணேசர். ஆமாம், இப்போ காமாட்சி விளக்குன்னா காமாட்சி அம்மன் போட்டே வருது விளக்கு. இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு. இந்த மாதிரி 6 இன்ச் சைஸ்ல இருந்து நம்மக்கிட்ட 6 அடி குத்து விளக்கு வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரிங்க. இது என்ன இதுங்க? பித்தளைங்க சார். ஆமாம், எல்லாமே பித்தளை ஐட்டம் தான். சரிங்க. எவ்வளோ வருங்க இதெல்லாம்? இது 500 ரேஞ்சுங்க சார். 500லேருந்து 6 ஃபீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 78,000 வரும். 78,000 வரும். அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஓகேங்க. இது எல்லாமே விளக்குகள் தான். குத்து விளக்குல நிறைய டிசைன் இருக்குங்க. இருக்குங்க சார், இருக்குது. இந்த மாதிரி பிள்ளையார் போட்டது இருக்குது. இந்த திருவாச்சி, இந்த திலகம்னு சொல்லுவாங்க, பிரபை வச்சது இப்படி இருக்குது. அன்னம் வச்சது இருக்குது. இந்த ஹேங்கிங் டைப் இருக்குது. ஓகேங்க. அப்போ சரவிளக்குலாம் இருக்குங்க. இது சர்ச்சுக்கு உள்ளது இருக்குது. சரவிளக்கு இருக்குது. இந்த ஹேங் பண்ணுற மாதிரி விளக்கு, சரவிளக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இது கோவில்ல இது எவ்வளவு வருது மேடம்? இதோட இது எல்லாமே வெயிட் பேஸ்டுங்களா? உங்களுக்கு வெயிட் பேஸ் பண்ணி பிரைஸ் பண்றது. ஆமா, இது 7,200. ஆமாங்க சார். ஓகே மேடம். ஸோ மினிமம் உங்களுக்கு காமாட்சி விளக்குலேருந்து 6 அடி வரைக்கும் குத்து விளக்கு இருக்கு. இது நாச்சியார்கோயில், வாகைக்குளம், மதுரை எங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து தயாராகி வருது. இந்த மாதிரி பிரான்ச்சிங் லேம்பும் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 2 ஃபீட் சைஸ்லேருந்து 5 ஃபீட் வரைக்கும் இருக்குது. 5 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 80,000 90,000 அந்த ரேஞ்ச். இப்போ இது ப்ரைஸ் எவ்வளோங்க வரும்? இதோட ரேஞ்ச் 23,000. 23,000. இதுதான் என்ன விளக்கு சொல்லுவாங்க? சர விளக்கா? என்னங்க சார்? இது என்ன விளக்கு சொல்லுவாங்க? இது கொடி தீபம்னு சொல்லுவாங்க. கொடி தீபம். ஆமாம். ஓகே 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 மேடம், சூப்பர். இதெல்லாம் சின்ன சின்ன நம்ம வீட்டில் வச்சுருக்கிற விளக்கு. இப்போ செம்பில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய மக்கள் இந்த செம்பு தவளையில் தண்ணி குடிக்கிறது, ஜக்கு
நான் பிளாஸ்டிக்லாம் வந்து ஃபுல்லாக போயிட்டு இப்போ மறுபடியும் நம்ம பழைய பாரம்பரியமான இந்த செம்பு யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மெட்டலில் ஏதாவது இருக்குங்க சார். நம்மக்கிட்ட எல்லா காப்பர் கலெக்ஷன்ஸ் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய அண்டா வரைக்கும் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பூஜா பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பஞ்ச பாத்திரம். இது பியூர் செம்பு. பியூர் செம்பு. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸ்பூன் தனியாக இருக்குது. ஸ்பூன் தனியாக சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இந்த தீர்த்தம் எடுக்கிற மாதிரி குட்டி செம்பு இவருங்க இந்த சைஸ்ல எல்லாமும் இருக்கு. கமண்டலம் மாதிரி. ஆமாம், கமண்டலம் மாதிரி. இது வந்து ஒரு 200 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு. இந்த டம்ளர்லாம் இது பஞ்சபாத்திரம். இது பஞ்சபாத்திரம். இது பூஜை பர்பஸ். பூஜை பர்பஸ் எவ்வளோ வரும்? ஸ்பூன் எல்லாம் சேர்த்து வரும். ஆமாம். ஓகே இருக்கட்டும். இது எவ்வளோ வருது மேடம்? இது வந்து ஒரு 300. அந்த பஞ்சபாத்திரம் எல்லாம் ஸ்பூன்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து 300 வரும். வாட்டர் பாட்டில் இருக்கு. இதோட காப்பருங்கிறதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் தண்ணி வச்சு குடிக்கணும், இந்த கிருமிகள்லாம் இறந்துரும். ஓகேங்க. இதில் வந்து தண்ணியை சுட வச்சு இதில் ஊற்றக்கூடாது. ஆமாம், பச்சை தண்ணி இதில் ஊற்றினா கிருமிகள்லாம் அதில் இறந்துரும். இன்னும் சொல்ல போனால் இப்போ சொல்கிறாங்க இதில் தண்ணி வச்சு குடிக்கிறதுனால கேன்சர் வரதை கூட தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகேங்க. அதே ஜக்கும் கூட இருக்குங்களா? ஆமாம், ஜக்கு நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் இருக்குது. வாட்டர் பாட்டில், டம்ளர். இது டம்ளருங்களா? செம்பு டம்ளர். செம்பு டம்ளர் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 ml தண்ணி பிடிக்கிறதுலேருந்து 1/2 லிட்டர் பிடிக்கிற வரைக்கும் இருக்குது. ஓ, நல்ல பெருசாகவே இருக்குது. பெருசாகவும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் டம்ளர் இருக்குது. 500 ரூபாய்ங்களா இது? ஆமாங்க சார். நல்லா ஹெவி வெயிட். ஆமாம், வெயிட்டாகவே இருக்குது. இது பாருங்கள், இது 300 ரேஞ்சு. ஓகே. இது 280 சின்ன சைஸு. ஓகேங்க. ஒரு 200 ml பிடிக்கும். 200 ml. ஆமாம், இது அதே மாதிரி. ஓகே. டம்ளர் 200. இது வந்து வாட்டர் ஜக்குங்களா? வாட்டர் ஜக்கு. ஸோ இது நம்ம வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு சாப்பிட்றது டைனிங் டேபிள். காப்பருங்கிறது வந்து தண்ணி பிடிச்சி எடுத்ததும் குடிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வச்சிருந்து குடிக்கணும். ஓ, கொஞ்சம் நேரம் வச்சிருந்து குடிக்கணும். 3 hours 4 hours வச்சிருந்து குடிச்சோம்னா இதோட தன்மைகள் வந்து ஸ்பெஷலானது. இது சின்ன டம்ளர்லேருந்து இப்போ வாட்டர் ஜக்கு, வாட்டர் பாட்டில், அதே மாதிரி பெருசாக எல்லாமே பெரிய பாட் ஐட்டம் எல்லாமும் இருக்குது. பானைங்க எல்லாமும் நம்மகிட்ட இருக்குது. பைப் வச்சு திருப்பி குடிக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் இருக்குது. ஓகே. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணி. 20 லிட்டர் தண்ணி பிடிக்கிறது. ஆமாம். இதெல்லாம் எவ்வளோங்க வருது? ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 5200. இந்த பித்தளை பானை இருக்குது. ஆமாம், பானை. இது 4000 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. இந்த ஷோரூமில் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கா சார்? இங்கே இருக்குது சார். எந்தெந்த மாதிரி இருக்குது சார் இது எல்லாமே? இது ரைவ் பெயிண்டிங்ஸ். ஸோ இது வந்து ஆர்ட், அதை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்க. இது என்ன வுட்டுங்க? வேர்ல்டு ஃபேமஸ். ட்ரீட்டட் வுட். ஓகேங்க. அதில் இதை வந்து எப்படிங்க பஞ்ச் பண்ண மாதிரி? பஞ்ச் பண்ணுறதுல இது கையிலே வச்சு அப்படியே இது பண்ணுறது. ஓகேங்க. இது வரைஞ்சி வச்சு ஒட்டுறது. ஓகேங்க. எவ்வளோங்க வரும் இந்த? இது 314 ரூபாய். இது ஸோ இது வந்து நம்ம ஷோகேஷில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், நம்ம வால்லே மாட்டிக்கலாம். மாட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓ, இது இருக்குது. வச்சுக்கலாம். ஓகே சார். இதில் எல்லாமே இருக்குது உங்கள்ட்ட. எவ்வளோ கலெக்ஷன்ஸ்? எல்லா கலெக்ஷன் இருக்குது. சாமி இல்லாமல் அப்புறம் நேஷனல் லீடர்ஸும் இருக்காங்க, தலைவர்கள். எஸ். இது ஓகே. சரி சார். இந்த மாதிரி இதெல்லாம் என்ன சார்? இது வந்து சார் இந்த இது என்னன்னு சொல்லுவாங்க சார்? இது வந்து வுட்டன் பெயிண்டிங் சொல்லுவாங்க. வுட்டை கட் பண்ணி வச்சு பதிக்கிறது. ஓ, பதிச்சு அப்படியே இந்த ஆக்சுவலி இது வந்து வுட்டு தான். நம்ம வந்து கேன்வாஸில் வரைகிற பெயிண்ட் மாதிரி இது வந்து வுட்டு அப்படியே பட்டையாக சீவி கூட்டு அதை இது பண்ணி கையில் வச்சு அப்படியே பதிக்கிறது. ஓகே சார். இது எவ்வளோ சார் வருது? இந்த இது 5040 ரூபா. 5040 ரூபா இந்த வருது. இந்த சைஸ். ஓகே. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பட்டை வுட்டு இது அப்படியே கட் பண்ணி வச்சு பதிக்கிறது. மோர் டீட்டெயில் ஒர்க்கு. நல்லா பார்த்தாவே கலைநயத்தோட இருக்கு. ஓகே சார். இது வந்து இதே மாதிரி ஸ்ரீரங்கம். இதில் முருகர் நல்லா இருக்கும் பாருங்க. ஓகே. நல்லா வேலை பார்க்கும், நல்லா அழகாக இருக்கும். மயிலை வரைஞ்சி வச்சு. ஓகே. சூப்பர். இது லைட்டிங்லாம் வாலில் வச்சாவே நல்லா இருக்கும். ஓகே. எதுவுமே தேவை. இது வந்து 5000 சம்திங். இதெல்லாம் சின்ன சைஸ்லாம் 2800 ரூபா. 2800 ரூபா இந்த சைஸ். இதுமாரி எத்தனை சைஸாக இருக்குது? இதுக்கு சின்னது இருக்குங்களா? இல்லை சின்னது. அதான் சின்னது. இதுதான் சின்னது. இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது. இது பெருசு. ஆமாம். ஓ, மகாலட்சுமி. ஓகே. உள்ளார இருக்க எல்லாமே வுட்டு தான். ஆமாம். அதுக்கு மேலே பெயிண்டட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு டைப்ஸ். ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வாலில் மாட்டுறது செகண்ட். இது இருந்தது ரைவர் மலை பெருசு. அங்கே பார்த்தது பெருசு. பெரிய. ஓகே.
இதெல்லாம் என்ன ப்ரைஸ் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா 2240 ரூபா. ஓகே, இந்த சைஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி இது எல்லாமே இருக்குது உங்ககிட்ட? அதே தான், ஸ்பார்க்கிள். ஓகே ஓகே. அந்த இது கில்டரிங் இருக்குது. இது வெல்வெட். இது ஸ்பார்க்கிள் தான். ஓகே ஓகே. சீனாவுடைய ஷேடோ. ஓகே. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட். இந்த ஷோரூமில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் கலெக்ஷன். ஆமாம், இதெல்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயில் ஒர்க்கு, எக்ஸ்பென்ஸ் ரேட்டு, குவாலிட்டி வெளியில் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பூம்புகார் ஷோரூம் கலைநேயத்தோடு பண்ணுறது இங்கே மட்டும்தான். ஓகே சார். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இது உங்களுடைய ஷோரூம்? ஆமாம், பூம்புகார் ஷோரூம் வர்றது. ஓகே சார். இந்த முருகனும் இதுதானுங்க சார் பெயிண்டிங் சார்? ஆமாம், இது வந்து ஸ்பார்க் ஜிகின்னு இருக்கு. சூப்பர் சார். எவ்வளோ சார் வருது இது? பார்த்தீங்கன்னா 1008 ரூபா. 1008 ரூபா. சரி சார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குது சார். அது எப்படி சார்? டிஸ்கவுண்ட் 5000 மேலே எடுத்தோன்னா 10% கொடுப்பாங்க. ஓகே. அதோட பர்மிஷன் கேட்டு தான் சொல்லுங்கள். பர்மிஷன் கேட்டுட்டு 10% வாங்கி கொடுத்துடலாம். ஓகே சார். இது ஸ்பெஷல் டேஸில் வந்து உங்களுக்கு இயர்லி 2 டைம் போடுவாங்க, ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. பேப்பரில் ஆட் வரும். ஓகே சார். அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். திருச்சி பூம்புகார் சேல்ஸ் ஷோரூமினுடைய மேனேஜர் திருமதி கங்கா தேவி அவங்க நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ நாம் இந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களை பற்றியும் இந்த ஷோரூம் பற்றின மற்ற விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஓகே. இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த பூம்புகார் சேல்ஸ் ஷோரூம் எத்தனை வருஷமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்துருக்கு? இந்த பூம்புகார் விற்பனை நிலையம் வந்து 48 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. 2 வருஷம்தான் இருக்குது, சில்வர் ஜூப்ளி கொண்டாட போகிறோம். இந்த பூம்புகார் விற்பனை நிலையம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோடது. நலிவடைந்த கைவினைஞர்களுக்காக தான் இந்த பூம்புகார் விற்பனை நிலையம் செயல்படுது. இந்த கொரோனா காலத்தில் கைவினைஞர்கள் நிறைய பேர் ரொம்ப நலிவடைஞ்சிருக்காங்க சேல்ஸ் இல்லாமல். அதனால் அவங்களுக்காகவே நிறைய எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். நம்ம மக்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லாதவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த எங்களோட பொருள்லாம் வாங்குறதுனால இந்த கைவினைஞர்களுக்கு இவங்களோட ஹெல்ப் போய் அவங்களுக்கு சேருது. ரொம்ப உதவியாக இருக்குது அவங்களுக்கு. இங்கே எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் மேடம் இந்த ஷோரூம்? இந்த ஷோரூம் வந்து மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்குது. ஒரு சில டைம் வந்து சண்டேஸ் லீவில் விட்டுருவோம். 10 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இருக்குது. ஓகேங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தோம், எல்லாமே வந்து ப்ரைஸ் டேக் இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம். இதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குங்களா? இல்லை ஏதாவது விழா காலங்களில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்களா? நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10% அந்த மாதிரி 50,000 1 lakh அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சீசன்ஸ் டைம்ஸில் இந்த கோலு டைமு, அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி அந்த மாதிரி டைமில் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். அது எவ்வளோ இருக்கும் மேடம்? 10 to 15 20 அது வரைக்கும் கொடுக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை திருச்சியில் நேரடியாக உங்கள் ஷோரூமில் வந்து தான் வாங்க முடியுமா? அல்லது நீங்கள் வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டினர் கேட்டாங்க அப்படின்னாக்கா உங்களால் அனுப்புறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது? கண்டிப்பாக அனுப்புகிறோம் சார். இப்போ வந்து கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டிலேருந்து வெளில வர முடியல. த்ரூ ஆன்லைன் தான் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுவோம், இன்க்ளூடிங் திருச்சி. அது இல்லாமல் வெளியூருக்கு அனுப்புகிறோம். வேறு ஸ்டேட்டுக்காக இருந்தாலும் சரி, வேறு கண்ட்ரிக்காக இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். என்ன மெயினான இது கவர்மெண்ட் ஷோரூமுங்கிறதுனால ஒரு சிலையாக இருந்தாலும் ஏதாவது உட் ஐட்டமாக இருந்தாலும் சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க. வெளியிலனா ப்ரைவேட்லலாம் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்டுங்கிறதுனால வந்து நாங்கள் நான் ஆன்டிக் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஈஸியாக மூவ் ஆயிடுது. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கஸ்டமருக்கு டோர் டெலிவரி ஆயிரும். அது சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தேவைப்படும், நாங்களே ரெடி பண்ணிப்போம், கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கிப்போம். சென்னைக்கு வந்து ஆன்டிக் சர்டிஃபிகேட்டுக்காக போகும். அங்கே வந்து நான் ஆன்டிக் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு நாங்கள் ஈஸியாக மூவ் பண்ணுவோம். ஓகேங்க. இப்போது அது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் உள்ள சிலைகளுக்கு அந்த மாதிரி சர்டிஃபிகேட். இந்த 1 இன்ச் சிலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சின்ன மினியேச்சர்ஸ் சுவாமி பண்ணலாம். இதை வந்து நிறைய பேர் மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ திருச்சியை தவிர்த்து மற்ற ஊர்கள்லேருந்து ஃபோன் பண்ணால் நீங்கள் அந்த மாதிரியான கஸ்டமருக்கும் அனுப்புவீங்க? கண்டிப்பாக அனுப்புகிறோம் சார். அனுப்புகிறோம், அவங்களுக்கு அனுப்புகிறோம். கொரியர் மூலியமாக அனுப்புகிறோம். இல்லைனா வந்து டோர் டெலிவரி பண்ண சொல்கிறாங்க சில பேர். நேர்லேயே நாங்கள் போய் இப்போ கூட ஒருத்தர் ஹைதராபாத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஓகேங்க.
டோர் டெலிவரி பண்ணுறீங்க. இப்போது உங்ககிட்ட ஆர்டர் பண்ணணுன்னா மினிமம் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு அந்த டெலிவரிக்கான இது கொரியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக? அது மினிமம் அப்படின்னு கிடையாது. அவங்க எதுவும் கேட்டாலும் நாங்கள் அனுப்புகிறோம். அவங்க கொரியர் சார்ஜ் மட்டும் அவங்க பேர் பண்ணிக்கணும். ஒரு 50 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு 10 லட்ச ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொரியர் சார்ஜ் வந்து அவங்க பேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா நாங்கள் ஈஸியாக கொடுத்துறோம். ஓகே மேடம். இந்த பேக்கிங் இருக்குல்ல, அந்த பேக்கிங்காக ஏதாவது ஒரு ஆட் ஆகுங்களா? இவங்க பேக்கிங் நாங்கள் ஃப்ரீ தான் பண்ணுறோம். எதுவும் அது பேக்கிங்கில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வந்து ஏதாவது வுட்டு போடணும் அந்த மாதிரினா மட்டும் நான் சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ். ஆமாம், அது வந்து ஏதாவது கிளாஸுங்கிறதுனால நாங்கள் நீட்டாக தர்மாக்கோல் அதெல்லாம் ஷீட்லாம் வச்சு தான் பேக் பண்ணுறோம். ஓகே மேடம். இப்போ உங்களுக்கு இதை பார்க்கக்கூடிய ஒரு வியூவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன் இன்றைக்கி பார்த்தோன்னா எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது. ஸோ கூகுள் பே இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்களா? இல்லை முறைப்படி டிடி அந்த மாதிரி இது தான்? இல்லை, டிடிலாம் யார்ட்டையும் அவ்வளோக்கா வாங்குறதில்ல. ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் வாங்குகிறோம். மக்களும் அதை விரும்புறதில்ல. அதனால் ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து ரூபே அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மூலிமா பண்ணுறாங்க. எங்கள் கோட் நம்பர் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு, அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுறாங்க. இன்னொன்று வந்து எங்களோட ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம், அதுக்கும் நெஃப்ட் பண்ணிடுறாங்க. அதனால் எதுவுமே வந்து நேரில் வந்து தான் வாங்கணும், கேஷ் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இல்லாத ஒரு ப்ராடக்ட், ஸோ ஏற்கனவே வாங்கியிருக்கலாம் அல்லது இப்போ வீடியோவில் பார்த்துருக்கலாம், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தீர்ந்துடுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து திரும்ப ஆர்டர் பண்ணி நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் எதாவது ஏற்பாடு பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார், அதுதான் எங்களோட வேலையே. இங்கே இருக்கிற பொருள் தான் சேல்ஸ் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு அனுப்ப சொல்லுவோம் வாட்ஸ்அப்பில். அது அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு எங்கள் யூனிட்டுக்கு அனுப்புவோம். அவங்கள்ட்ட இருக்கிற மாடல்லாம் அனுப்புகிறாங்க, அவங்க செலக்ட் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரியான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய கிடைக்கிறது. திருச்சி பொறுத்தாலே நிறையா இருக்குது. நான் ஏன் பூம்புகாரை செலக்ட் பண்ணணும், அதோட என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் இங்கே இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியும் மேடம்? உங்களோட கடையோட ஸ்பெஷல் அப்படின்னாக்கா எதை சொல்ல மேடம்? பூம்புகாரனாவே எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம் தான். ஆர்டிசன்ஸ் அவங்க ஓன் ஹேண்டில் பண்ணுறது. மெஷின்ஸ் எதுவுமே மெஷினால் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒரு சிலது பண்ண முடியாத மட்டும் தான் மெஷின்ஸில் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ரேட்டு கொஞ்சம் ரீசனாக இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் ஹையாக இருக்கும். நீங்கள் அந்த குவாலிட்டியை நம்பி நீங்கள் வாங்கணும். இப்போ பஞ்சலோக சிலை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோவில். அது பார்த்திங்கன்னா அதோட மெட்டல் காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அது என்ன 80% காப்பர் இருக்கணும் கண்டிப்பாக. மெட்டல் அது பஞ்சலோக சிலை அப்படின்னா அந்த காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து அது ஒரிஜினல் கோல்டு ஃபைலான்னு பார்க்கணுன்னா கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸோ அதோட குவாலிட்டி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அது இல்லாமல் இந்த நலிந்த கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான். அவங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்த. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கைவினைஞர்களை மட்டும்தான் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்லாம் நாங்கள் பண்ணலை. வேறு ஸ்டேட்லேருந்தும் பொருள் எங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹெட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்பி அவங்களுக்குமே வந்து நாங்கள் ஒர்க் கொடுக்குறோம் தான். ஓகே மேடம், சூப்பர் மேடம். உங்கள் ஷோரூம் பார்க்குறப்பவே நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பூம்புகார் சேல்ஸ் ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ அதுக்கு அடுத்து மெயின் காட் கேட் வரும். ஸோ மெயின் காட்டுக்கு அடுத்தது அந்த ரோட்லேயே பார்த்தோம்னாக்கா போத்தீஸு சென்னை சில்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதிலே கொஞ்சம் தூரம் வந்தோம்னாக்கா சென்னை சில்க்கு அடுத்ததாக வந்து நமக்கு இங்கே அந்த கார்னரில் இருக்கிறது தான் இந்த பூம்புகார் விற்பனை நிலையம். ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா சத்திரம் பேருந்து நிலையத்தில் பிஎஸ்என்எலுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த பூம்புகார் சேல்ஸ் ஷோரூம்.